பிராணனை அழிவுக்கு விலைக்கு மீட்டிருக்கிறீர். இப்பொழுதும் கூட இதோ தேவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய ரத்தத்தினாலே எங்களை ஒரு விசையாக ஆண்டவரே இதோ குற்றந்தீர நீர் தெளித்து இதோ தேவர் இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய ஆவியானவருடைய பிரசனத்தை நாங்கள் அறியவும் உணர்ந்து கொள்ளத்தக்கதாக இதோ தேவருடைய பிரசனம் இந்த மாலை நேரத்திலே ஆண்டவரே எங்கள் மத்தியிலே கடந்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ தேவர் ஆண்டவரே ஜீவனுள்ள இந்த ஒரு வார்த்தைகள் ஆண்டவரே வல்லமையுள்ள உம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே இதோ கர்த்தாவே தேவ நோக்கத்தோடு தேவ திட்டத்தோடு ஆண்டவரே எங்களுக்காக எழுதி கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆண்டவரே இவைகளை நாங்கள் கற்றுக்கொள்ளும் பொழுது இதோ தேவரீர் தாமே பரிசுத்த ஆவியானவர் வேதம் கொடுத்தவர் ஆண்டவரே இதை எங்களுக்கு நீர் விளக்கி காண்பிக்கும்படியாக தேவ வல்ல கரத்திலே ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஆண்டவரே இந்த வேதத்தை நாங்கள் புரிந்து கொள்ளவும் நாங்கள் இந்த வேதத்தை புரிந்து கொள்வதன் நிமித்தமாக நாங்கள் அறிந்து கொள்ளவும் இதோ தேவரீர் ஆண்டவரே அதனாலே எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக இதோ தேவரீர் நாங்கள் வேதத்தை தேடி வாசிக்க இதோ தேவரீர் நாங்கள் இப்பொழுது எடுக்கக்கூடிய ஆண்டவரை கற்றுக்கொள்ளக்கூடிய இந்த பாடங்கள் எங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்க கர்த்தர் உதவி செய்யும் ராஜா. நீரே தொடர்ந்து காத்து வழி நடத்துவீராக. துதிக்கான மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நாளுக்காக இந்த நாளிலும் நம்ம ஆக்சுவலாக ஒருவேளை இமெயில் பார்த்துருந்தீங்கன்னா அதுலேயும் நான் எழுதியிருந்தேன். பட் ஹவர் இந்த நாள் முதற்கொண்டு நம்ம பைபிள் ஸ்டடியை கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம கொண்டு போக போகிறோம். இதை நான் ரொம்ப அதிகமாக இதை நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்படி யோசிச்சுட்டு இருந்த பொழுது போன வாரத்துக்கு முந்தின வாரம் பாஸ்டர் சாமுவேல் ராஜ் அவங்க வந்தப்போ அவர் வந்து ஐ டென்ட் நோ தட் ஹி இஸ் so much interested and specialized in Old Testament. ஸோ அதில் அவர் வந்து சில முறைமைகளை சொல்லி கொடுத்தார். அவர் எப்படி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு அவர் வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்றத பற்றி அவர் வந்து நிறைய நேரம் எடுத்து ஒரு 2 நாள் பல மணி நேரங்கள் செலவு பண்ணி அந்த காரியங்களை வந்து சில ஸ்கெட்சஸ் கொடுத்தாரு, சில ஐடியாஸு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆகையினால அந்த மெத்தடில் நம்ம போக போகிறோம். அதாவது முழுக்க அந்த மெத்தட்னு கிடையாது. கொஞ்சம் சில காரியங்கள் வந்து கொஞ்சம் ஆல்டர் பண்ணி இருக்கக்கூடும். பட்டு அந்த மெயின் பிரெயின் வந்து பாஸ்டர் சாமுவேல் ராஜ். ஒருவேளை இந்த பைபிள் ஸ்டடி ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கு பாஸ்டர் சாமுவேல் ராஜ் யாருன்னு தெரியல அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து மதுரையில் ஏஜி பைபிள் காலேஜினுடைய பிரின்சிபல். ஆகையினால அவர் வந்து இந்த காரியங்களை இந்த கைடன்ஸை கொடுத்தாரு. ஆகையினால ஸோ இந்த கரெக்டாக அதாவது அவர் வந்தது சரியான ஒரு நேரம். என்னன்னு சொன்னால் அந்த சாலமோனுடைய ஆட்சி முடிஞ்சு அந்த ராஜ்யம் 2ஆக பிரிஞ்சு இஸ்ரவேலினுடைய முதல் ராஜாவை நம்ம பார்த்து முடித்தோம். ஸோ அவர் இல்லைன்னு சொன்னால் நான் வந்து யூதாவினுடைய ராஜாவுக்கு போயிருப்பேன். ஆனால் இனி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இஸ்ரவேல் ராஜாக்களை நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் வந்து இன்னொரு மாற்றம். ஸோ அதில் அதாவது மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொன்னால் அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வழக்கமாக நம்ம வந்து அந்த ராஜாக்கள் நாளாகமெல்லாம் பார்க்கும்போது ஒரு பேராகிராஃப் வந்து இஸ்ரவேல் ராஜாவை பற்றி பேசும். அதுக்கப்புறம் நீங்கள் அதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரவேல் ராஜாவினுடைய இத்தனையாவது வருஷத்தினுடைய இத்தனாவது மாதத்தில் இவன் ராஜாவானா, இவன் வந்து யூதாவின் மேலே ராஜாவாகி இத்தனை வருஷம் அரசாண்டான் அப்படின்னு இருக்கும். அப்புறம் அவன் சேர்த்த உடனே இங்கே இன்னொரு ராஜா கிட்ட அது போகும். இட்ஸ் அ குட் அரேஞ்ச்மெண்ட், நல்ல அரேஞ்ச்மெண்ட். பட் நம்ம வந்து அந்த டேபிள் எல்லாம் வச்சு கிளீனா அந்த மென்டல் பிக்சரை வச்சு நம்ம செய்வோம் அப்படின்னு சொன்னா அது உண்மையிலே அது நல்ல அரேஞ்ச்மெண்ட் தான். ஏன் அப்படின்னு சொன்னா ப்ராஃபிட்ஸை பார்க்கும்போது ஸ்பெஷலி அது வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு பர்டிகுலர் ப்ராஃபிட் வந்து யூதா இஸ்ரேல் 2 கிங்டமுக்கும் வந்து ப்ராஃபஸி சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நம்ம பார்க்குற இப்ப இந்த வழியில வந்து நம்ம பார்க்க போற வழியில வந்து அதாவது அந்த ஒரு தீர்க்கதரிசியினுடைய காலத்தை முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் அடுத்த கிங்டம்ல அந்த தீர்க்கதரிசியினுடைய காலத்துல ஆஃப் லேட் வருவோம். அது வந்து ஒரே ஒரு இன்சிடென்ட்ல தான் அது மாதிரி வரப்போகுது. பட் பெட்டர் திங் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம வந்து இப்ப நார்தன் கிங்டம் இஸ்ரேலை நம்ம எடுத்து பார்த்து அதாவது அந்த கிங்ஸ் எல்லாரையும் முதல் அட் ஸ்டெச் நம்ம என்ன செய்ய போறோம், முடிச்சிட்ட பிறகு அவங்கள வந்து அசிரியாவுக்கு பேக் பண்ணி அனுப்பின பிறகு இம்ப்ரிசன்மெண்ட் அதாவது அவங்க எக்ஸைல் ஆயிட்ட பிறகு தென் we are going to come back to Judah.
எங்கன்னு சொன்னா சாலமோனுக்கு அடுத்ததுல இருந்து யூதாவினுடைய ராஜாக்கள். ஆகையினால நம்ம இப்ப கிளீனா வந்து இஸ்ரவேலினுடைய ராஜாக்கள் லிஸ்ட், யூதாவினுடைய ராஜாக்கள் லிஸ்ட் ஜிக்ஸாக்கா நம்ம போயிட்டு வராதபடிக்கு நமக்கு ஒரு ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். அதுக்காக ஒரு ராஜ்யம் எப்படி போனது, அப்ப தேவைப்படும் பொழுது நம்ம என்ன செய்வோம், சில ரெஃபரன்ஸை மட்டும் நம்ம எடுப்போம். அதர்வைஸ் நமக்கு வந்து ஒரு கிளீனா இருக்கும். யூதாவில் இந்த ராஜாவுக்கு அப்புறம் இந்த ராஜா, இந்த ராஜாவுக்கு பிறகு இந்த ராஜா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்ப நம்ம செய்ய போறது முதலா நம்ம வந்து இந்த இஸ்ரவேலினுடைய ராஜாக்கள், நார்தன் கிங்டம்ல இருக்கக்கூடிய ராஜாக்களை நம்ம வந்து பார்க்க போறோம். ஆக்சுவலா அது வந்து அடுத்த வாரத்துல தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆனா அதுக்கு முன்னாடி இன்னொரு மேஜர் காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஏரியா தான் வந்து மெயினா வந்து பாஸ்டர் வந்து சொல்லி கொடுத்தது. நான் அதை செய்யணும்னு இருந்தேன், பட் அதை வந்து எப்படி ஆக்சுவலா அதை மெட்டீரியலைஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு நான் யோசித்துக்கிட்டு அதை குறித்து உண்மையாவே டு பி ஃப்ராங்க் வித் யூ அதுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்தபோது he came like a God sent person. அப்போ அவர் வந்து ரொம்ப தெளிவாக சொன்னார், கிங்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ், when we talk about kings and prophets together, அது வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவை கொடுக்கும். ஸோ இஸ்ரவேல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இஸ்ரவேல தீர்க்கதரிசனம் சொன்ன ராஜாக்களையும் அதாவது தீர்க்கதரிசிகளையும் நம்ம என்ன செய்ய போறோம், கூடவே நம்ம பார்த்துட போறோம். ஸோ அந்த காரியங்களுடைய ஒரு இன்ட்ரடக்ஷனை தான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்னு சொன்னா, இந்த சாலமோனுக்கு அடுத்தது இந்த ரெகபயாம் ஜெரபயாம் இந்த இதுல இருந்து அதாவது புதிய ஏற்பாட்டுக்கு 400 வருஷத்துக்கு முன்னால, ஏன்னா புதிய ஏற்பாட்டுக்கும் பழைய ஏற்பாட்டுக்கும் 400 வருஷம் இடைவெளி இருக்கு. அந்த 400 வருஷத்துக்கு முன்னால இருக்கக்கூடிய ஹிஸ்டரியை வந்து அதாவது குரோனாலஜிக்கலா நம்ம வந்து பார்க்க போறோம். அதாவது கால அட்டவணைப்படி நம்ம அதை வந்து பார்க்க போறோம். ஏன்னா பைபிள்ல நம்ம பார்க்கும்போது இப்ப ராஜாக்கள் இருக்கு, நாளாகமம் இருக்கு. நாளாகமம் முடிஞ்ச உடனே என்ன வருது, 1 நாளாகவும் 2 நாளாகவும் எஸ்ரா வருது, நெகேமியா வருது, அதுக்கப்புறம் எஸ்தர் வருது. ஆக்சுவலா எஸ்தர்லாம் வந்து எஸ்ரா நெகேமியாவுக்கு முன்னாலே நடக்கிற ஒரு காரியம். பட் அவங்க அந்த ஒரு ஆர்டர்ல அப்படி அதை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த ஹிஸ்டாரிக்கல் புக், ஏன்னா ஈவன் இது வந்து வெறும் கிறிஸ்டியன் ஆர்டர் பண்ணது மட்டும் இல்லை, ஜூவிஷ் ஆர்டர் மற்ற ஆர்டருங்களையும் அந்த ஜூவிஷ் ஆர்டரையும் அதை அவங்க பார்த்துருக்குறாங்க. அதனால ஒரு ஹிஸ்டாரிக்கலாக கொண்டு வரணுன்றதுக்காக அவங்க வந்து அதை வந்து அப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், குரோனாலஜிக்கலாக நம்ம வந்து பார்க்க போகிறோம், கால அட்டவணைப்படி அதை நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால், அங்கே வந்து நடுவில் 5 புக்கு வந்துடுது. இந்த ஹிஸ்டரியை வந்து இந்த எஸ்தர் முடிஞ்ச உடனே நடுவில் 5 புக்கு. அப்போ அதாவது எஸ்தர் நடந்தது வந்து எப்போ அப்படின்னு சொன்னால் 5வது நூற்றாண்டுல எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தது. எஸ்தர் நடந்த பிறகுதான் வந்து எஸ்ரா நெகேமியா அந்த புஸ்தகங்கள் வந்து அந்த சம்பவங்கள் வந்து நடைபெறுது. ஆனா இந்த எஸ்ரா நெகேமியாலாம் முடியுது எப்பன்னு சொன்னா, அதாவது கிமு கிறிஸ்துவுக்கு முன்னால ஏறக்குறைய 400 வருஷத்துக்கு முன்னாடி அது முடியுது. பட் இதை முடிச்சிட்ட பிறகு மறுபடியும் என்ன பண்ண போறோம், நம்ம வந்து யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, அப்கோர்ஸ் இந்த முறையும் நம்ம வந்து அப்படிதான் போயாகணும். பட் நம்ம வந்து என்ன செய்ய போறோம், மல்கியாவை முடிச்சிட்டு சங்கீதத்துக்கு வரப்போறோம். சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, யோபு, சங்கீதம், நீதிமொழிகள், பிரசங்கி, உன்னத பாட்டு, இந்த 5 புஸ்தகமும் ஆங்கிலத்தில் வந்து அதை வந்து ஞான புஸ்தகங்கள் ஆர் விஸ்டம் லிட்ரேச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து அதாவது ஞானம் சம்பந்தப்படுத்தப்பட்ட காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அதை வந்து நம்ம வந்து மல்கியாவெல்லாம் முடிச்சிட்ட பிறகுதான் நம்ம வந்து அந்த காரியத்துக்குள்ள நம்ம போக போறோம். அதுக்கப்புறம் என்ன பார்க்குறோம், அந்த உன்னத பாட்டு முடிஞ்ச பிறகு ஏசாயான்னு ஆரம்பிக்குது. அப்ப ஏசாயா எங்க வராரு அப்படின்னு சொன்னா, அவர் வந்து நாளாகமத்திலேயே வராரு. 2 ராஜாக்கள்ல அவருடைய காலங்கள், 2 ராஜாக்களுக்குள்ள அவரை வந்து நம்ம கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி எரேமியா பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னா, இஸ்ரவேல் வந்து அதாவது யூதா சிறைப்பட்டு போகக்கூடிய அந்த காலத்துல, அந்த கிமு அதாவது ஏசாயா வந்து கிமு 600ல வராரு, 500ல வந்து
எரேமியா வராரு, அதுக்கப்புறம் டேனியல், எசேக்கியேல் இவங்கெல்லாம் வந்து பின்னாடி வரக்கூடியவங்க. ஆகையினால இப்ப நம்ம இந்த இந்த இனி பார்க்கக்கூடியது என்னன்னு சொன்னா இந்த காரியங்களை அதாவது பைபிள் அட்டவணைப்படி இதை வந்து நம்ம மாத்தி நம்ம போட போறோம். ஸோ இப்ப என்ன செய்வோம், இந்த நோட்ஸை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த மேப் வந்து இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேப்பு. இதுல நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அதாவது த மிடில் ஈஸ்ட் தென் அண்ட் நவ், இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டைம்ஸ். இப்போ இந்த மேப் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மேப்பை அப்படியே ரைட் சைடில் போட்டு அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்டு, எல்லாமே ரெட்டில் நிறையா இருக்கும். அதாவது ஐம் நாட் டாக்கிங் அபவுட் த பிங்க், அந்த ரெட்டு கலரில் கோடுங்க போட்டு எழுதியிருக்கும். அது வந்து இப்போ கரண்ட்டு மேப். ஸோ அந்த பழைய மேப் மேலேயே கரண்ட் மேப்பை போட்டு வச்சிருக்காங்க. ஸோ பியூட்டிஃபுல், ரொம்ப அழகான ஒர்க் அதில் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஏன்னா பழசையும் புதுசையும் வந்து தனித்தனியாக போடாதபடிக்கு பழசை தனியாக காட்டிட்டு பழசு மேலே புதுசை வந்து நமக்கு காட்டி வச்சிருக்கிறாங்க. ஸோ அதுபடி நம்ம இங்கே பார்க்கும்பொழுது என்னன்னு சொன்னால், இந்த ஓல்ட் டெஸ்ட்மென்ட் டைமில் இது எப்படி இருந்தது அப்படின்னு நம்ம அங்கே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், அந்த லெஃப்ட் சைடு மேப்பை நம்ம பார்ப்போம். அதில் வந்து இந்த அதாவது அந்த கானான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இஸ்ரவேல் அந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். அதாவது அந்த மேலே அந்த சைப்ரஸ் தீவு, அதை சுற்றிலும் அந்த தண்ணி, அதாவது கடல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அங்கே கேனன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுதான் வந்து அந்த இஸ்ரவேல் பகுதி. இட்ஸ் a ஸ்மால் பிளேஸ். இந்த இவ்வளோ பெரிய இந்த மேப்பில் இந்த இஸ்ரவேல் வந்து ஒரு சின்ன ஒரு பகுதி தான். மேபி நாட் ஈவன் 1 inch லெங்த். இந்த மேப்புக்குள்ள ஒரு 3/4 inch தான் வந்து அந்த இஸ்ரேல் இருக்கு. ஹோப் நீங்க வந்து அதை கரெக்டாக லொக்கேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த இடத்துல காசா இருக்கு, பெத்லஹேம் இருக்கு, ஜெரிகோ, ஜெருசலம் இதெல்லாம் இருக்கு. ஸோ அந்த ஏரியா தான் வந்து நம்ம பைபிள்ல பார்க்கக்கூடிய பைபிள் லேண்ட், அந்த இஸ்ரேல் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த கிரீன் பார்க்கும்பொழுது, கிரீன்ல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல பாபிலோனியன் இல்ல அசீரியன், ஃபர்ஸ்ட் வந்து அசீரியன் எம்பையர் வருது. அதுதான் வந்து அதாவது இந்த நார்தர்ன் கிங்டம் வந்து சிறைப்பட்டு போகும்பொழுது இருக்கிறது என்னன்னு சொன்னா, அப்ப வந்து பாபிலோனியன் கிங்டம் கிடையாது. அதாவது 7th century வந்து பாபிலோனியன் கிங்டம் கிடையாது. அப்ப வந்து அசிரியன் கிங்டம், அதுதான் வந்து பெரிய எம்பையர், ஒரு எம்பையர். அவங்க வந்து சிறைப்பட்டு போறாங்க. அப்ப அவங்க சிறைப்பட்டு போன பிறகு இந்த இஸ்ரவேல் நார்தர்ன் கிங்டம் எக்ஸைல் போயிட்ட பிறகு ஏறக்குறைய ஒரு 100 வருஷம் கழிச்சு, இஃப் ஐ எம் ரைட், 100 வருஷம் கழிச்சு இந்த சதர்ன் கிங்டம் ஜெருசலேம் வந்து சிறைப்பட்டு போறாங்க. இதுக்கு இடையில என்ன ஆகுதுன்னு சொன்னா, போன முறையே அந்த நோட்ஸ்ல நான் அதாவது நம்ம பார்த்தோம். அதில் என்னன்னு சொன்னால், அதாவது இந்த இஸ்ரவேலின் இல்லை நோட்ஸில் இல்லை, நம்ம பார்த்தது வந்து எங்கேயோ பைபிள் ஸ்டடிலையோ இல்லை இல்லை சர்ச்சிலையோ இல்லைன்னா ஃபாஸ்டிங் ப்ரேயர்லையோ நம்ம பார்த்தோம். அதாவது சனகரிப்னு ஒரு ராஜா வரான், அவன் அசிரிய ராஜா. அவன் வந்து யூதாவுக்கு எதிராக வரான். அப்போ வந்து இஸ்ரவேலே கிடையாது அந்த சனகரிப் வரும்போது. எப்பன்னு சொன்னால், இஸ்ரவேல் வந்து இல்லாமல் போன பிறகு 10 வருஷம் கழிச்சு யூதாவை எடுக்கும்படியாக அந்த சனகரிப், அந்த அசிரிய ராஜா வரான். அப்போ வந்து அசிரியன் எம்பையர் தான். ஆனால் அப்போ வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்றாரு, பல லட்சங்களை வந்து அவர் வந்து கர்த்தரே வந்து அவங்கள வந்து வெட்டி போட்டுறாரு அந்த அசிரியருடைய சேனை. அதுக்கப்புறம் வந்து அசிரியா வந்து ஸ்லோலி இட் கேம் டவுன். ஸோ அசிரியா கீழே வரும்பொழுது இடைப்பட்ட காலத்தில் என்னாச்சுன்னு சொன்னா, அங்கதான் வந்து அதாவது இந்த இஸ்ரவேல் நார்தர்ன் கிங்டம் ஸ்டில் அது இருக்கும்போது ஜோனா வந்து நினிவேவுக்கு எதிராக, நினிவே வந்து அசிரியாவினுடைய இம்பார்ட்டன்ட் சிட்டி, நினிவேவுக்கு எதிராக வந்து என்ன செய்யறான், அங்க தீர்க்கதரிசனம் சொல்றான். நான் நினிவே வந்து மனம் திரும்புறாங்க. ஆனா அப்ப மனம் திரும்புற நினிவே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஏறக்குறைய 100 வருஷம் கழிச்சு மறுபடியும் ஆண்டவர் வந்து இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலமாக, அதாவது நாகும் மூலமா ஆண்டவர் வந்து நினிவேவுக்கு எதிராக வந்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லி, நாகும் சொன்ன தீர்க்கதரிசனப்படி அந்த நினிவேயும் அசிரியாவையும் ஆண்டவர் வந்து ஒண்ணுமில்லாத பண்றார். ஸோ அந்த நேரத்தில் இந்த பாபிலோனியன் எம்பையர் வந்து டேக் ஓவர் பண்றாங்க. ஸோ அப்ப அசிரியா இருக்கும் பொழுது நினிவே வந்து கேபிட்டலா இருந்துச்சு. அதுக்கப்புறம்
பாபிலோனியா வந்து வருது. அப்ப அந்த பாபிலோனியன் எம்பையர் வந்த உடனே கேபிட்டல் வந்து பாபிலோன் வந்துருது. அதனாலதான் வந்து இந்த யூதாவை பாபிலோனிய அந்த எம்பரர் வந்து சிறைப்பிடிச்சிட்டு போகும்போது பாபிலோன்ல கொண்டு போயிட்டு அங்கேயும், அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னா அதுக்கப்புறம் 70 இயர்ஸ்ல இன்னும் இந்த அதாவது இப்ப இந்த ஜூடா வந்து சிறைப்பட்டு போன பிறகு எத்தனை வருஷம் இருந்தாங்க பாபிலோன்ல? 70 இயர்ஸ். இந்த 70 இயர்ஸ்ல பாபிலோனியன் எம்பையர் போயிட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னா பெர்ஷியன் எம்பையர் வருது. பெர்ஷியன் எம்பையர் வந்த பிறகு மறுபடியும் என்ன நடக்குதுன்னு சொன்னா பெர்ஷியன் எம்பையரும் வித்தின் தட் 70 இயர்ஸ் பீரியட்ல சோ அதுவும் போயிட்டு என்ன ஆகுதுன்னா அதாவது மேதியா அதாவது எம்பையர் ஆஃப் மீடியா அது வந்து என்ன செய்யுது அந்த அப்பதான் வந்து என்ன செய்யறாங்கன்னு சொன்னா அதுதான் வந்து எஸ்தருடைய காலம். அதுதான் வந்து எஸ்தருடைய காலம். அதனாலதான் வந்து அதுல வந்து இந்தியாவெல்லாம் சொல்லுது. ஏன்னு சொன்னா நீங்க இந்த மேப்ல பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப இந்த எல்லோவில் நம்ம பாக்குறது என்னன்னு சொன்னா அதாவது கிரீன்ல அசிரியாவும் பாபிலோனாவும் பாக்குறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த பெர்சியா மீடியா, அந்த பெர்சியா மீடியா வரும்பொழுது தே ஈவன் டுக் ஓவர் பாபிலோனியா. அந்த பாபிலோன் அந்த எல்லாவற்றையும் அவங்க வந்து ஆக்சுவலா கிரீன் அண்ட் எல்லோ went together. இது எல்லாம் வந்து இந்த மீதியா சாம்ராஜ்யத்துக்கு கீழே வருது. இந்த மீதியா சாம்ராஜ்யத்துல தான் வரும்போது எஸ்தர் வராங்க. அப்ப எஸ்தர் வரும்போது ஏன்னா மீடியான்னும் போது கேபிட்டல் என்ன ஆயிடுச்சு? மேல போயிடுச்சு. எங்க? ஈரான் போயிடுச்சு, சூசா. அதுதான் வந்து இங்க எல்லோவில் அடுத்த ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா அந்த மீடியா அங்க பார்த்துட்டு அந்த இங்க வந்து ஈரான் அப்படின்னு இருக்கு, ஐரான் அப்படின்னு ஈரான் சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கு. சோ இங்கே அங்க போகும்பொழுது என்ன ஆயிடுதுன்னு சொன்னா நல்லா இன்னும் கொஞ்சம் தள்ளி போயிடுது. அங்கே சூசாவுல அந்த அரண்மனை வந்துடுது. கேபிட்டல் வந்து அங்க போயிடுது. அதாவது பாபிலோன்ல இருந்து அங்க வந்து சூசாவுக்கு கேபிட்டல் மாறி போயிடுதுன்னு பாக்குறோம் when the மேதியா எம்பையர் வந்த பொழுது. அதனாலதான் அதனுடைய அந்த மேதியா எம்பையர்னுடைய அந்த ஈஸ்ட் எண்டு வந்து எங்கன்னு சொன்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், அந்த இந்தியா பார்டர் வருது. அதனாலதான் வந்து அந்த இந்தியா இல்லைன்னா இந்து தேசம்னு தமிழ்ல வந்து எஸ்தர் வரும்பொழுது நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சோ இதுதான் வந்து சோ இப்ப மாடர்னா இருக்கக்கூடிய இந்த அதாவது அந்த காலத்துல இருந்த அந்த கிங்டம்ஸ்னுடைய இப்ப மாடர்னா இந்த காலத்துல என்னென்ன இருக்குது அப்படின்றதான் வந்து அந்த ரைட் சைட்ல நம்ம வந்து அந்த மாடர்ன் டைம்ஸ் அந்த மேப்ல அந்த மேல ஓவர்லேப் பண்ணி அந்த ரெட்ல போட்டு வச்சிருக்காங்க. கரண்ட் லெபனான் அதாவது டாப் லெஃப்ட்ல இருந்து நம்ம பார்க்கிறோம். அந்த நியூ மேப்ல லெபனான், இஸ்ரேல், ஜோர்டன் இதெல்லாம் வந்து கரண்ட் ஈஜிப்ட் வந்து அப்ப இருந்தது. சோ இப்பவும் அப்படியே இருக்குது. ஆனா இப்ப வந்து இந்த ஒண்ணுமில்லாத இருந்த இந்த பாலைவனங்கள்லாம் இங்கே சூடான் வந்துடுச்சு, எரிட்ரியா வந்துடுச்சு, எத்தியோப்பியான்னு வந்துடுச்சு. அதுக்கப்புறம் இந்த அரேபியன் டெசர்ட் ஃபுல்லா ஒண்ணு இல்லாம கிடந்தது. இப்ப சவுதி அரேபியா வந்திருக்கு. கீழே அந்த ஷேபா அந்த சாலமோன் காரியத்துல பார்த்தோம். அங்க வந்து ஏமன் வந்துடுச்சு, ஓமான், அப்புறம் அந்த பக்கம் ரைட்ல போனா அங்க வருது யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இருக்குது, பஹ்ரைன், கட்டார், குவைட், மற்ற எல்லா காரியமும் ஈராக், ஈரான். அதுக்கப்புறம் வந்து இன்னும் போனா அதாவது கசக்ஸ்தான், ஈரான், இது எல்லாமே வந்து இந்த மீடியா எம்பையர்ல அந்த மேதியா பர்சியா அந்த எம்பையருக்குள்ள அது அங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறோம். ஸோ இந்த மேப் வந்து இட்ஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் மேப். ஆகையினால இதை நம்ம பத்திரமா வச்சிருக்கிறது நல்லது. ஒருவேளை இங்க வச்சுட்டு நீங்க போனீங்கன்னா கூட, ஏன்னா நான் அனுப்பியிருக்கிற லிங்க்ல நீங்க வந்து ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துக்கலாம். அதுல நான் லிங்க் எல்லாம் கிளீனா கொடுத்துருக்கிறேன். அதுல வந்து இந்த மேப் எடுக்கலாம். ஏன்னு சொன்னா இதை வந்து நெட்ல போட முடியாது. அதாவது பிரிண்ட் அவுட் மட்டும் 10 பிரிண்ட் அவுட் ஒருத்தர் எடுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ லெட் அஸ் ஃபாலோ தட் தேர் காப்பிரைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஜெனரல் ஐடியா நமக்கு இப்போ வச்சிருக்கிறோம். ஏன் இந்த மேப்பை முன்னாடியே பார்த்தோம்னு சொன்னால் இப்போ ஒருவேளை நிறைய நமக்கு புரியாமல் இருக்கலாம் அந்த மேப்பில். ஆனால் பை த டைம் வி ஃபினிஷ் த ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் இந்த மேப்னுடைய காரியங்கள்லாம் நமக்கு வந்து நல்லா புரிய வந்துடும். சரி, நவ் லெட்ஸ் கோ டு த நோட்ஸ். இதில் வந்து நார்தர்ன் கிங்டம் அதுதான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பட் அகெயின் இதை வந்து இன்னைக்கு அந்த நார்தர்ன் கிங்டமை நம்ம கண்டினியூ பண்ண போகிறதில்ல. லெட்ஸ் கோ ஃபார் த கம்ப்ளீட் ஓவர் வியூ ஆஃப் வாட்
we are going to do, or what is in from the kings and prophets time. And as a bonus, or in order to go to the end, I have included the exilic period and post exilic period. Exilic period என்பது சிறையிருப்பின் காலம்னு தமிழ்ல சொல்றாங்க. போஸ்ட் எக்ஸிலிக்னா சிறையிருப்புக்கு பின்பு, அதாவது 70 வருஷம் கழிச்சு பாபிலோன்ல இருந்து அவங்க திரும்ப வரக்கூடிய ஒரு காலத்தையும் அந்த இடத்துல. சோ ஒட்டுமொத்தமா சாலமோனுக்கு அடுத்ததுல இருந்து இந்த பழைய ஏற்பாடு முடிகிற வரைக்கும் என்ன இருக்குன்றத இந்த ஃபர்ஸ்ட் இந்த இன்ட்ரோடக்டரி நோட்ஸ்ல வந்து அந்த ஃபுல் பேஜ்ல போட்டு வச்சிருக்கிறேன். ஸோ இங்க என்ன இருக்குன்னா நம்ம பார்க்க போறோம், புக்ஸ் கவர்ட் அண்டர் கிங்ஸ் அண்ட் ப்ராஃபட்ஸ் ஆஃப் போத் நார்தர்ன் கிங்டம், அதாவது அதை வந்து இஸ்ரேல் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபியூச்சர்ல நம்ம பேசும்போது நார்தர்ன் கிங்டம்னா we must understand it is we are talking about Israel, the 10 tribes. southern kingdomனா we are talking about Judah. ஜூடான்னு சொல்றோம்னா southern kingdom அந்த 2.5 tribes அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். மேல 9.5 tribes, கீழே 2.5 tribes. ஸோ இப்போ இந்த கிங்ஸ்ல என்ன பார்க்குறோம்னு சொன்னா both Israel and Judah, இந்த ராஜாக்கள் வந்து இஸ்ரவேலின் ராஜாக்கள், யூதாவினுடைய ராஜாக்கள். இந்த இஸ்ரவேல் யூதா இந்த ரெண்டுனுடைய ராஜாக்களை பைபிள்ல நம்ம எங்க பார்க்கிறோம்னு சொன்னா, அதாவது ஐ எம் டாக்கிங் அபவுட் டிவைடட் கிங்டம். யுனைடெட் கிங்டம்ல வந்து சாலு, டேவிட், சாலமோன் ஈச் 40 years. ஸோ அது வந்து ரொம்ப தெளிவு, ரொம்ப அதாவது கம்ப்ளீட்டா அந்த 12 ட்ரைப்ஸையும் வந்து 3 பேரு ஈக்குவலி 40 years வந்து அவங்க ரூல் பண்றாங்க. அது முடிஞ்ச பிறகு இந்த டிவைடட் கிங்டம்ல என்ன நம்ம பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, இந்த ரெண்டு டிவைடட் கிங்டம், நார்த் அஸ் இஸ்ரேல், சவுத் அஸ் ஜூடா. இந்த இஸ்ரேல் அண்ட் ஜூடா, இந்த நார்தர்ன் அண்ட் சதர்ன் கிங்டம்ல இருந்த ராஜாக்களை பற்றி எங்கெங்கெல்லாம் நம்ம படிக்கிறோம்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் கிங்ஸ் சாப்டர் 12 இருந்து அந்த புக் முடிகிற வரைக்கும் பார்க்கிறோம். பிறகு செகண்ட் கிங்ஸ் ஃபுல்லா அதை குறித்து கம்ப்ளீட் டீடைல்ஸ் பார்க்கிறோம். பட் when it comes to chronicles, ஏன்னா chronicles is a retold story. எப்ப ரீடெல் பண்றாங்க? எஸ்ரா, நெகேமியா இவங்க காலத்துல, பிற்காலத்துல, அதாவது பழைய ஏற்பாட்டு முடிய போறதுக்கும் ஒரு 400 வருஷத்துக்கு, அதாவது பழைய ஏற்பாடு முடிய போற நேரத்துல இந்த ஜனங்கள்லாம் திரும்ப வரும்பொழுது இட்ஸ் a refreshing of, இது வந்து ஈக்குவலன்ட் டு பைபிள்ல இன்னொரு ஏற்கனவே ஒரு புக் இருக்கு, ரீகலெக்டிங் திங்ஸ், உபாகமம், அதாவது டியூட்டரானமி. அதனால தான் அதுக்கு பேரே உப ஆகமம். மற்ற 4 ஆகமங்கள் எல்லாம் சேர்த்து ஒரு உப ஆகமம். அதுல மெயின் 4 விட 3, யாத்ராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், இது 3யும் சேர்த்து ஒரு மறுபடியும் ஒரு 40 வருஷம் கழிச்சு ஒரு ரெஃப்ரெஷிங். அங்க 70 வருஷம் கழிச்சு தங்களுடைய ஹிஸ்டரியை வந்து ரெஃப்ரெஷ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கிங்ஸ் 12 to 22, செகண்ட் கிங்ஸ் புக் ஃபுல்லா, பிறகு செகண்ட் கிரானிக்கல்ஸ்ல வந்து 10ல இருந்து 36 வரைக்கும், ஸோ ஏற்கனவே 26 அதிகாரங்கள்ல வந்து இந்த டிவைடட் கிங்டம் பற்றி பேசியிருக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அதை நம்ம வந்து ரெஃபர் பண்ணுவோம். ஸோ ப்ராஃபட்ஸ், இந்த தீர்க்கதரிசிகள்னு பார்க்கும்பொழுது, அதாவது என்ன கிறிஸ்டியன் தியாலஜிக்கல் லாங்குவேஜ்ல என்ன பார்க்குறோம், இட்ஸ் நாட் பிப்ளிக்கல் லாங்குவேஜ். தியாலஜிக்கல் லாங்குவேஜ்ல என்ன பார்க்குறாங்கன்னு சொன்னா, இது வந்து அதாவது கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் அண்ட் நான் கேனனிக்கல் ப்ராஃபட் அப்படின்னும். அதாவது கேனன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அதாவது இந்த பைபிள் சம்பந்தப்பட்டது. கேனன் அப்படின்பொழுது the word canon is used to describe those books recognized as inspired of God. கர்த்தராலே வெளிப்படுத்தப்பட்டது என்ற எந்தெந்த புத்தகங்கள் எல்லாம் பரிசுத்த ஆவியானவரால வெளிப்படுத்தப்பட்டதுன்னு முடிவு பண்றதுக்கு ஆதி பிதாக்கள், சபையினுடைய முற்பிதாக்கள் என்ன செய்தாங்க, சில முறைகளை, அதாவது சில அதுக்கு என்ன சொல்றது, பிரின்சிபல்ஸ் இல்லைன்னு சொன்னா சில ஸ்கேல்ஸ், சில கண்டிஷன், சில குவாலிஃபிகேஷன், சில நார்ம்ஸை பயன்படுத்தி இதெல்லாம் வந்து உண்மையிலே ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தினது, இதெல்லாம் ஆண்டவர் வந்து வெளிப்படுத்தாதது, இருந்தாலும் கூட அது நமக்கு உதவக்கூடியது. அதனால தான் பைபிளை ஃபார்முலேட் பண்ண பொழுது கண்டபடி என்ன எல்லாரும் எல்லாத்தையும் போட்டு என்ன பண்ணிட்டாங்க, மெஸ் பண்ணிட்டாங்க. இது பைபிளா இருக்குமா, அது பைபிளா இருக்குமா, ஏன்னா ஸ்பெஷலி when it came to நியூ டெஸ்ட்மெண்ட் எல்லாம் ஃபிராக்மெண்ட்ஸா இருந்துச்சு. ஆளாளுக்கு ஒன்னு புக் எழுதி, பால் புக் எழுதுற மாதிரி ஒரு நிருபத்தை எழுதி, பவுலாகிய நான் எழுதுகிறதாவதுன்னு சொல்லிட்டு இவங்களே கையெழுத்து போட்டு லெட்டர் அனுப்பிச்சிருவாங்க. யாருக்கு தெரியும், எல்லாம் நினைச்சுக்குவாங்க பவுல் எழுதுனதுன்னு. சோ அப்பதான் இந்த
குழப்பங்கள் வரும்பொழுது தான் இந்த சர்ச் ஃபாதர்ஸ் என்ன செய்தாங்க, உட்கார்ந்து எல்லாத்தையும் தீர தெளிவா வந்து அறிவு பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய சத்தியத்தின் பிரகாரமா என்ன செய்தாங்க, எல்லாவற்றையும் ஆராய்ஞ்சு பார்த்து கடைசியில என்ன செய்தாங்க, இந்தந்த புக்லாம் வந்து இட் கம்ஸ் அண்டர் அவர் 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 கேனனிக்கல் சிஸ்டம். அதாவது நம்ம எது எப்படி அதாவது உபதேசத்துல குளறுபடி ஆகாது, டீச்சிங்ல, கிறிஸ்டியன் டீச்சிங்ல கான்ட்ரடிக்ட் ஆகாத புத்தகங்கள்லாம் வந்து நம்ம எடுத்து அதுதான் வந்து ஆண்டவர் வெளிப்படுத்தினது. மற்றவைகள் வந்து இந்த அடிப்படை சத்தியத்தோடு, இந்த ஃபண்டமெண்டல் டீச்சிங்கோட எதெல்லாம் கான்ட்ரடிக்ட் ஆச்சோ அதை வந்து ஒதுக்கி வச்சாங்க. அப்ப அந்த ஒதுக்கி வச்ச புக்கில் என்ன செய்தாங்க, அதாவது இப்ப பைபிள்ல இருக்கக்கூடிய இந்த எத்தனை புஸ்தகம், 66 இந்த புத்தகங்களை வந்து they call it as canonical books. அதுதான் வந்து பைபிள். இது வந்து இன்ஸ்பயர்ட் வேர்ட் ஆஃப் காட். ஏன்னு சொன்னா இட் டாக்ஸ் அபவுட் ஒன் திங், ஒரு சேம் தீம்ல போகும், கான்ட்ரடிக்ஷன் கிடையாது. எங்க போனாலும் நமக்கு கான்ட்ரடிக்ஷன் இருக்கிற மாதிரி இருந்தாலும் இட்ஸ் எ பாரடாக்ஸ் ஒன்லி. நம்ம பொறுமையா நிதானமா கன்க்ளூஷனுக்கு வராம நம்ம தேடி பார்ப்போம்னு சொன்னா இந்த ட்ரூத் வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு கான்ட்ரடிக்ட் ஆகவே ஆகாது. அதுதான் நம்ம வந்து அதுதான் வந்து the beauty of the Bible. ஆகையினால இந்த மீதி இருக்கக்கூடிய புக் ஆக்சுவலா this has nothing to do with the Old Testament what we are going to study, but அந்த canonical prophet non-canonical prophet னு சொல்றதுனால நான் உங்களுக்கு சொல்றேன். சோ ஆகையினால அந்த canon அப்படின்றத விவரிக்கலன்னு சொன்னா then non-canonical prophet பற்றி நான் பேச முடியாது. சோ மீதி இருந்த புக்கை இப்ப என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அதை மறுபடியும் அலசி ஆராய்ஞ்சு பார்த்தாங்க. அதை அலசி ஆராய்ஞ்சு பார்த்துட்டு என்ன செய்தாங்க, ஒரு சில புத்தகங்களை நம்ம படிக்கலாம், ஒரு சில நிருபங்களை படிக்கலாம். யாரோ ஒருத்தர் திடீர்னு எழும்பி அவர் என்ன செய்தார், அவர் அறிவுபூர்வமா தாமஸை பற்றி ஒரு நடவடிக்கைகள், அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் மாதிரி ஆக்ட்ஸ் ஆஃப் தாமஸ்னு ஒரு புக் இருக்கு, தாமஸுடைய நடவடிக்கைகள், அப்புறம் அவங்க நடவடிக்கைகள், இவங்க நடவடிக்கைகள், பேதுருவனுடைய நடவடிக்கைகள், அதுன்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஒருத்தன் எழும்பி யூதாஸின் நடவடிக்கைகள் கூட எழுதி வச்சுக்கிறான், யூதாஸ்னு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவனை பற்றியும் எழுதி வச்சிருக்கிறாங்க. சோ இந்த புத்தகங்கள் என்ன செய்தாங்க, அலசி ஆராய்ஞ்சு பார்த்து இந்த பைபிளோட கான்ட்ரடிக்ட் ஆகலாம், ஆனா அது கான்ட்ரடிக்ஷன் வந்து சில பிராக்டிக்கல் ரீசன்ஸ் இல்லைன்னு சொன்னா ஒரு மேஜர் கான்ட்ரடிக்ஷன் இல்லாத புக்ஸை வந்து they called it as apocrypha, அதாவது தள்ளுபடி ஆகமங்கள். அது வந்து we cannot add it to the Bible. அதை வந்து ஆவியானவரே வெளிப்படுத்தின சத்தியம் என்று சொல்லி ஏத்துக்க முடியாது. ஆனா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த பைபிளை சப்போர்ட் பண்றதுக்கு நிறைய பேர் இப்ப புக் எழுதுறாங்கல்ல, அதை வந்து நம்ம என்ன சொல்றது, அது கர்த்தருடைய வார்த்தைன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் புத்தகங்களை நம்ம நம்ப கூடாதுன்னு சொன்னா நம்பவே கூடாது அப்படின்னு நான் சொல்ல. 100% அப்படியே பிளைண்டா நம்ம புக்ல, கிறிஸ்டியன் புக்ஸ்ல, ஸ்பிரிச்சுவல் புக்ஸ்ல என்ன படிக்கிறோமோ அது நமக்கு வர மேகசினா இருக்கட்டும், கிறிஸ்டியன் புக்ஸா இருக்கட்டும், இல்ல ஆர்டிகல்ஸா இருக்கட்டும், அப்படியே அதை ஒரு ஒரு டம்ஸ்டர்ல எடுத்துக்கிற மாதிரி எல்லாத்தையும் எடுக்க கூடாது. பைபிள்ல இருக்கிறத தாராளமா எடுக்கலாம், கவலையே படாம எடுக்கலாம். ஆனா அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து வேதத்தோட ஒப்பிட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்க இதை விட்டு வெளியில போகும்போது இந்த நேம் ஆஃப் இன்டர்பிரேஷன் எனிதிங் கேன் ஹேப்பன். அதை வந்து வியாக்கியானம் பண்றேன்ட்டு அதுக்கு என்ன வேணாலும் எழுதுவோம். அதுதான் வந்து அந்த அப்போக்ரிஃபா. அது ஆக்சுவலா இந்த வேதத்துக்காக எழுதப்பட்ட புஸ்தகம் இல்ல அப்போக்ரிஃபா. இந்த வேதத்தை போல சிலரை பற்றி எழுதின புத்தகங்கள். ஒருவேளை அவைகள் உண்மையாவே இருக்கலாம். இப்ப உதாரணத்துக்கு இப்ப தாமஸ் இந்தியாவுக்கு போனாரு அப்படின்னு சொன்னா அங்க இந்தியாவில் அவர் என்னென்னவோ செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. சிலதெல்லாம் வந்து இந்த வேதத்தினுடைய காரியங்களுக்கு வந்து புறம்பான ஒன்றா இருக்கும். அதாவது சத்தியத்தோடு ஒத்து வராத ஒரு பிராக்டிக்கலி வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்டரியா இருக்கலாம். நத்திங் ராங், ஆனா பிராக்டிக்கலா வந்து சத்தியத்தோட கொஞ்சம் கான்ட்ரடிக்ட் ஆகும். ஆகையினால அவைகளெல்லாம் என்ன செய்தாங்க, இவைகளை வந்து நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னா நம்ம ஒரு பக்தி விருத்திக்காக உப புஸ்தகங்களா எடுத்துக்கலாம், உதவி புஸ்தகங்களா எடுத்துக்கலாம். நம்ம பிராக்டிக்கல் லைஃபுக்கு தாமஸ் இப்படிலாம் பாடுபட்டு இருக்கிறாரு, அவர் ராஜா கிட்ட இப்படி போய் தைரியமா நின்னார், நாமும் ராஜாவுக்கு முன்னாடி நம்ம தைரியமா போய் நிக்கணும், ராஜா கிட்ட காசு வாங்கி வாங்கி ஏழைங்களுக்கு செலவழிச்சுட்டு
அங்க தமிழ்நாட்டுல தாமஸ் பண்ணாராம். கடைசியில ராஜா கேட்டப்ப எங்க, அதாவது தாமஸ் வந்து நான் உனக்காக வீடு கட்ட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்ப ராஜா காசு கொடுத்துருக்காரு. இவர் இன்னும் வேணும். கடைசியில ராஜா வந்து நான் இவ்வளவு காசு கொடுத்துட்டேன், எனக்கு வீட்டை காட்டு அப்படின்னா வீடு பரலோகத்துல இருக்குது அப்படின்ட்டாரான் டக்கு. சோ இதெல்லாம் வந்து தாமஸனுடைய அந்த வரலாறுல வந்து எழுதி வச்சிருக்குது. ஓகே, நல்லதுதான், பரலோகத்துல உனக்கு வீடு கட்டி வச்சிருக்கிறேன், பட் அதுக்காக பொய் சொல்லி காசு வாங்கலாமா? வாங்க கூடாது. ஆகையினால சோ இப்படி சில காரியங்கள், ஒருவேளை நிறைய காரியங்கள் உண்மை இருக்கலாம், ஆனாலும் ஒருவேளை அவருடைய அதுல என்ன பார்க்கிறோம்னா அவருடைய ஆர்வத்தை நம்ம பார்க்கிறோம். ஏன்னா சிலர் இந்தியாவில் கூட கிங்டம் ஆஃப் காட்னு எழுதி போட்டு போயிடுவாங்க. இல்லைன்னு சொன்னா எங்கேயாவது இந்த கிங்டம்னு யூஸ் பண்ற நாடுகள்ல போயிட்டு கிங்டம்னு போட்டீங்கன்னா அவன் பார்க்கிறவன் கிங்டம் மட்டும் தான் பார்ப்பான், அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கோன்றதை பார்க்க மாட்டான். ஸோ அதனால அது மாதிரி நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு டு கெட் அவே பண்றதுக்கு இப்படி போல பல காரியங்கள். எனவே ஸோ அவைகளை என்ன செய்துட்டாங்க, தள்ளுபடி ஆகமங்கள்னு வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுடோகிரிஃபா, அது வந்து சுத்தமா நம்ம தொடவே கூடாது. அந்த புத்தகங்கள் பேர்லாம் எனக்கு என்னன்னு சொல்லிட்டு தெரியல, உதாரணத்தை கொண்டு கூட தெரியல. அது வந்து அப்போகிரிஃபால வருமா, சுடோகிரிஃபாவா? அப்போகிரிஃபால தான் வரும். ஆமா. சோ சிலது வந்து சுத்தமாவே இந்த வேதத்தை, அதாவது பிசாசினுடைய உபதேசங்கள், இந்த ஜெகோவா கல்ட் மாதிரி இவங்கள மாதிரி சில வேதத்துக்கு புறம்பாவே என்ன செய்தாங்க, இந்த சத்தியத்திற்கு இயேசுவை தெய்வம்னு நம்ம வைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க, யெகோவா மட்டும்தான் தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ யெகோவா பக்தர்கள் போல இவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா இயேசுவை வந்து இரண்டாம் தர தெய்வமா மாத்தி வச்சிருப்பாங்க. அதாவது அவர் வந்து காடு கிடையாது, சன் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப சன் ஆஃப் காடுன்னா என்னன்னா கிரியேட்டட் ஒன், கடவுள் வந்து இயேசுவை கிரியேட் பண்ணாரு. அப்ப அவர் வந்து தேவனோடு பிதாவோடு ஆதியிலே ஒன்றாய் இருந்தவர்ன்றது நம்முடைய வேதத்தினுடைய நம்பிக்கை. ஆனா வந்து இவங்க அந்த மாதிரி மாத்துவாங்க. சோ அந்த மாதிரி காரியங்கள் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி அகெயின்ஸ்ட் த பைபிள். we are not supposed to take it like a devil's teaching. அது வந்து பிசாசினுடைய உபதேசங்கள். ஓகே, சோ இதுக்காக என்ன செய்தாங்கன்னு சொன்னா சில வரையறைகளை வச்சாங்க. அப்ப எந்தெந்த புஸ்தகத்தை நம்ம வந்து இது வந்து உண்மையாவே பரிசுத்த ஆவியானவரால எழுதப்பட்டதுன்றதுக்கு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு சில நார்ம்ஸ் வச்சிருந்தாங்க. அதுக்கு பேர் தான் கேனன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அந்த கேனன் அப்படின்ற பேரை வச்சாங்க அப்படின்னு சொன்னா அது வந்து அதாவது கிரீக் லாங்குவேஜ்ல KANWN கேன்வன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பிறகு ஹீப்ரூ லாங்குவேஜ்ல QANEH அப்படின்னு சொல்றாங்க. பிறகு அந்த காலத்துல அக்கேடியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லாங்குவேஜ் இருந்துச்சு, அதுலயும் வந்து குவானோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது இங்கிலீஷ்ல வரும்பொழுது கேனன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஆகுது. அப்ப what does that mean? அந்த வார்த்தைகளுக்கு என்ன அர்த்தம்னா இட்ஸ் லைக் a ruler or a rod. நம்ம அந்த காலத்துல என்ன செய்வோம், ஒரு ரூலர் சொல்லுவோம்ல நம்ம ஊர்ல. இங்க ரூலரை வந்து ஸ்கேல் தான், நம்ம ஸ்கேல்ன்றதை இங்க ரூலர்ன்றாங்க. அந்த காலத்துல வந்து ஒரு ரோல் இருக்கும், அதை வச்சு என்ன செய்வாங்க, உருட்டி கோடு போடுவாங்க. ஸோ இட்ஸ் எ ஸ்ட்ரெயிட் ராட் ஆர் அ பார் ஆர் எ மெஷரிங் ரூல் as a ruler used by masons and carpenters. Then a rule or a standard for testing ஸ்ட்ரெயிட்னஸ். அதாவது நம்ம ஊர்ல எங்கேயுமே வந்து மேசன்ஸ் ஒன்று யூஸ் பண்ணுவாங்க. என்னன்னு சொன்னா அதுக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, ஐ டோன்ட் நோ. என்னன்னா அதுல வந்து அது வந்து அந்த சிமெண்ட் வீடு போடும்போதோ இல்ல டைல்ஸ் வைக்கும் போதோ தரையை பொறுத்த வரைக்கும் அது வந்து கரெக்டா லெவலா இருக்கான்னு பாக்குறதுக்கு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல அந்த தூக்கு நூல் வந்து மேல இருந்து கீழே ஸ்ட்ரைட்டா இருக்கான்னு பாக்குறதுக்கு மட்டை பலகை அது வந்து ஸ்ட்ரைட்டா இருக்கா, அதுல வந்து அந்த ஒரு சின்ன ஒரு கிளாஸ் இது அந்த தண்ணி அதுக்கு என்னவோ பேர் சொல்லுவாங்க, எல்லாம் மறந்து போச்சு. ஸோ எனிவே அது என்னன்னு சொன்னா ஓகே, அப்ப ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருந்தாலும் அது என்ன செய்யும், அந்த மட்டை பலகையில இருக்கக்கூடிய அந்த 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 இது வந்து அந்த நடுவுல கோட்டுக்கு நேரா கரெக்டா நடுவுல அந்த பபுள் அந்த இது வந்து நின்னுச்சுன்னா வந்து ஸ்ட்ரைட்டா இருக்குன்னு அர்த்தம். பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பார்க்கும்போது எல்லாமே பைபிள் இன்ஸ்பயர்ட் வேர்ட் மாதிரி தான் இருக்கும். ஆனா அதை அவங்க அதுக்குன்னு ஒரு சில நார்ம்ஸை வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, அதை செக் பண்ணி பார்த்ததுல
நிறைய காரியம் வந்து மேலே கீழே கொஞ்சம் போச்சு, ஒன்று வந்து கம்ப்ளீட்லி, ஒரு சிலது கம்ப்ளீட்லி ஆஃபாக போச்சு. ஆகையினால தான் இந்த 3ஆ பிரித்து இந்த வேதத்தை நம்ம கையில் அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. ஆகையினால இதுதான் வந்து இந்த கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ். அப்போ இந்த இங்கே இப்போ ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டில் இந்த கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ், நான் கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் வித்தியாசம். they are not wrong, they were not wrong. ஆனா அந்த நான் கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் வந்து என்ன செய்தாங்க, கர்த்தருடைய வார்த்தையை நேரா போய் இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட பேசினாங்க. கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் யாருன்னு சொன்னா அவங்க வந்து சிலர் அவங்களே எழுதி வச்சாங்க அவங்க சொன்னதை. அதுக்கப்புறம் சில தீர்க்கதரிசிகள் பேசினதை மற்றவர்கள் எழுதி வச்சாங்க. இப்ப எரேமியா வந்து ஒரு பாட்டு தானா எழுதினா, இன்னொரு பாட்டு வந்து பாரூக் அப்படின்ற ஒரு ஆள், அவருடைய அசிஸ்டன்ட் வந்து அந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் எழுதி வச்சார். பட் அதே நேரத்தில் ஹூ ஆர் த நான் கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் யாருன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து எலைஷா, டிவைடட் கிங்டமுக்கு முன்னாடி நாத்தான் தீர்க்கதரிசி, இது போன்ற அகியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அநேக தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். அவங்க எல்லாமே வந்து அவங்களுடைய பேசினதெல்லாம் வந்து டீச்சிங்க்கு எடுக்க மாட்டாங்க, அதை வந்து தனி ஒரு புக்காவும் வைக்கல. பட் அவங்க தப்பு பேசல, எல்லாம் கரெக்டா பேசினாங்க. ரொம்ப லிமிட் தான். நீங்க எலியா எடுத்தா கூட சம்பவங்கள் தான் இருக்குது ஒழிய what they talked in terms of teaching or in terms of a long அதாவது நீண்ட காலத்துக்கு அப்புறம் நடக்க போறதை பற்றி ஏசாயாலாம் அதாவது எலிசாலாம் ரொம்ப அதிகம் பேசல. டே டு டே லைஃப்ல God used them to encounter the king or the people for the time being. அதுல occasionally எங்கேயாவது சில தீர்க்க தரிசனங்கள் இருந்திருக்கலாம். பட் they were not really in this, according to this term, they were not really canonical prophets. அதனால தான் அவங்க என்ன பேசினாங்க, என்ன செஞ்சாங்க. ஈவன் எலைஜா வந்து he had a school of prophecy. ஆனா அதுல என்ன சொல்லி கொடுத்தாருன்னு யாருக்கும் தெரியாது. ஏன்னா ஸ்கூல் ஆஃப் ப்ராஃபஸினா கட்டாயம் ஏதாவது சிலபஸ் வச்சு எதையாவது அவர் சொல்லி கொடுத்துருப்பார்ல. தீர்க்கதரிசிகளினுடைய அதாவது ஒரு ஸ்கூல் ஒன்று வச்சிருந்தார் அவர், இன்ஸ்டிடியூட். அதுல இருந்தா நிறைய படிச்சுட்டு வெளியே போனாங்க. அவர் சாக போற நேரத்தில் சிலர் வந்து இவங்கிட்ட படிச்ச, இந்த எலியா கிட்ட படிச்சவங்க சிலர் யோர்தான்ல இருந்தாங்க, சிலர் வந்து எரிகோவில் இருந்தாங்க, சிலர் வந்து பெத்தேல்ல இருந்தாங்க. இவங்க எல்லாம் வந்து எலியா கிட்ட ட்ரைனிங் எடுத்த அந்த தீர்க்கதரிசியினுடைய புத்திரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். ஸோ இதுல அதுதான் வந்து இந்த கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் அண்ட் நான் கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ். நோட்ஸ் பிரதருக்கு யாராவது கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ், நான் கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ கோயிங் டு prophets to Israel. இப்போ again we are talking about the northern kingdom. அந்த northern kingdomல இருக்கக்கூடிய ராஜாக்களை நான் வந்து லிஸ்ட் பண்ணல, நான் prophets மட்டும் லிஸ்ட் பண்றேன். ஏன்னா ராஜாக்களை நம்ம பார்க்கும்போது நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த prophets to இஸ்ரேல், இதுல நம்ம என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, இந்த கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் அந்த நார்தன் கிங்டமுக்கு, அதாவது சாலமோனுக்கு பிறகு வந்த ராஜாக்களில இந்த நார்தன் கிங்டம் ஆகிய இந்த இஸ்ரவேல்ல தீர்க்க தரிசனம் சொன்னவங்க யாருன்னு சொன்னா, முழுக்க ஓசியா அவர் என்ன செய்தாரு, he prophesied for the northern kingdom. நார்தன் கிங்டம்ல அவருடைய ஊழியம் இருந்தது. அடுத்தது ஆமோஸை குறித்து பார்க்கிறோம். ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம், ஆமோஸ் தீர்க்கதரிசி அதே போல அந்த நார்த்ல இருந்த அந்த 9 கோத்திரங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். வெரஸ் இங்க மீகாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். மைக்காவில் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, he was traveling back and forth from Israel and Judah. ஆனா at the same time he prophesied or ministered for both கிங்டம்ஸ். நார்தன் கிங்டமுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு, சதர்ன் கிங்டமுக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஓகே, ஏற்கனவே சொல்லியாச்சு நான் கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் யாருன்னு சொன்னா, அண்ட் பட் தே ஆர் ஃபவுண்ட் ரிட்டன் வித் த கிங்ஸ் ஹிஸ்டரி. அதாவது இந்த எலிசா இவங்கெல்லாம் வந்து இந்த ராஜாக்களுடைய வரலாற்றுக்குள்ளவே அவங்க வந்துருவாங்க, அவங்களுக்குன்னு தனி புத்தகம் கிடையாது. அப்படிப்பட்டவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எலைஷா அண்ட் அதர் ப்ராஃபெட்ஸ். ஸோ நவ் லெட்ஸ் come to
prophets to Judah. யூதாவில் இருந்த தீர்க்கதரிசிகள்லாம் யார் அப்படின்னு சொன்னா முதலாவது ஐசாயா. ஐசாயா வந்து 6th century BC-ல இருந்தார். ஒரு இன்ட்ரெஸ்டிங் கனெக்ஷனை நான் பார்த்தேன். இட்ஸ் நாட் அ பிக் ரெவலேஷன் ஆர் எனி திங். நான் ஃபர்ஸ்ட் டைம் சகர்சா போயிருந்தப்ப அந்த சகர்சா டிஸ்ட்ரிக்டில் த ஃபர்ஸ்ட் சங்கராச்சாரியார் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, அங்கே கேரளாவில் இருந்து ஆதிசங்கர அவங்க வந்து அங்கே போயிருக்கிறாரு. அதை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல இன்னமும் ஒரு வேதிக் ஸ்கூல்லாம் வச்சு காஞ்சிபுரத்துலேருந்து பணம் அனுப்பி அதை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனிவே அவர் எப்போ போனார்னா 600 BC-ல போயிருக்கிறார். இயேசுவுக்கு முன்னால் 600 வருஷம். அந்த சமயத்தில் ஏசாயா என்ன செய்திருக்கிறார், இஸ்ரவேலில் இயேசுவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறார். ஸோ வேர்ல்டு ஃபுல்லாகவே அந்த 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 ஏறக்குறைய ஒரு 600 இயர்ஸாக ரிலீஜியஸ்லி வெரி ஆக்டிவாக இருந்திருக்காங்க அப்படின்றத ஒரு 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 சின்ன கனெக்ஷனை என்னால் பார்க்க முடிஞ்சது. எனிவே லெட்ஸ் ஜஸ்ட் மூவ் அகெயின். அப்போ ஐசாயா அதே நேரத்தில் மீகாவை வந்து நான் வந்து லிஸ்ட் பண்ணல. ஏன்னு சொன்னால் ஆல்ரெடி மேலே லிஸ்ட் பண்ணியிருக்கிறோம். பட் இங்கே வந்து ஐசாயா பக்கத்தில் போட்டு வச்சிருக்கிறேன். அவர் வந்து அகெயின் நார்த் அண்ட் சவுத்துக்கு இருந்தார். பிறகு ஜெரமையா வந்து ஜூடாவுக்கு மட்டும் அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னார். ஜெரமையா வந்து ஐசாயாவுக்கு பிறகு, ஏன்னா ஏசாயா வந்து 6th century, ஜெரமையா வந்து 5th century-ல அவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் ஜோவல் வந்து யோவேலும் வந்து சதர்ன் கிங்டம்ல தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்கிறாரு, ஊழியம் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் ஆபகுக் அவரும் வந்து சதர்ன் கிங்டம்ல இருந்திருக்காரு. அப்புறம் செபனியா இவங்களும் வந்து சதர்ன் கிங்டம்ல தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காங்க. நீங்க இதுல கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா ஓசியா, ஆமோஸ், மீகா, ஏசாயா, எரேமியா, யோவேல், ஹாபகுக், செபனியா மொத்தம் 8 தான் நம்ம லிஸ்ட்ல வந்திருக்குது. மேல 3 கீழே 5. ஆனா மொத்தம் எத்தனை ப்ராஃபிட்டிக்கல் புக்ஸ்? எனி ஐடியா? ஆக்சுவலாக 12 மைனர், க்ளோஸ், 5 மேஜர். ஸோ அதாவது பைபிளில் வந்து இப்படி முதல் 5 புஸ்தகம், அப்புறம் 12 புஸ்தகம், அப்புறம் 5 புஸ்தகம், இன்னொரு 5 புஸ்தகம், பிறகு 12 புஸ்தகம். முதல் 5 வந்து 5 ஆகமங்கள், அடுத்த 12 வரலாறு புஸ்தகம், அடுத்த 5 வந்து விஸ்டம் லிட்ரேச்சர், அதாவது ஞான புத்தகங்கள். அதுக்கப்புறம் மறுபடியும் 5 12 5 5 12 அப்படி முடியும். ஸோ அது வந்து நமக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ ஞான புத்தகங்கள் 5 முடிஞ்ச பிறகு பெரிய தீர்க்கதரிசிகள் 5, சிறிய தீர்க்கதரிசிகள் 12. அதாவது இந்த பெரிய தீர்க்கதரிசி சிறிய தீர்க்கதரிசின்றது புக்கு சைஸை வச்சு தான் சொல்கிறேமே ஒழிய இன் நோ வே இந்த மைனர் ப்ராஃபிட்ஸ் ஆர் மைனர். அநேக நேரத்தில் மைனர் ப்ராஃபிட்ஸில் தான் மேஜர் மெசேஜஸ் இருக்குது. ஏன்னா மேஜர் ப்ராஃபிட்ஸில் வந்து இட்ஸ் அ வால்யூம், பட்டு அதில் வந்து ரொம்ப பாயிண்டட் மெசேஜஸ்லாம் வந்து மைனர் ப்ராஃபிட்டை படித்தா நமக்கு அது தெரியும். ஓகே, இப்போ என்ன பார்க்குறோன்னா 8 பேர் தான் இருக்கிறாங்க. ஆனால் இன்னும் எத்தனை பேர் கணக்கு வரணும்? ஆமாம், இன்னும் அதாவது 12 5 17, 17ல் 8 போச்சுன்னா இன்னும் 9 பேர் கணக்கு வரணும். அந்த 9 பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இங்கே கீழே பார்க்குறோம், யோனாவை குறித்து பார்க்குறோம். இப்போ யோனா வந்து அவன் ஒரு இஸ்ரவேலனாக இருந்தாலும் அவன் வந்து எதுக்கு தீர்க்கதரிசியாக அனுப்பப்பட்டான்? நினிவேக்கு தான் தீர்க்கதரிசி. அவனுக்கு இஸ்ரவேலுக்கோ யூதாவுக்கோ சொல்லும்படியான தீர்க்க தரிசன செய்தி அவனிடத்துல அல்ல. ஆகினால யோனா வந்து நார்தன் கிங்டமுக்கும் வராது, சதர்ன் கிங்டமுக்கும் வராது. ஹி வாஸ் அ ப்ராஃபட் டு நினிவா. நினிவேக்கு அவன் தீர்க்கதரிசியா போனான். அதுக்கப்புறம் 2வது பார்க்கிறோம் நாகும் வந்து எக்ஸாக்டா நார்த்தா சவுத்தான்னு சொல்லிட்டு இப்போ உடனே எனக்கு ஞாபகம் இல்லை. எனிவே எங்க இருந்தாலும் வெதர் நார்த் ஆர் சவுத், ஐ திங்க் சவுத்து, அந்த சவுத்துல இருந்தாலும் இல்லை நார்த் தான். நாகும் என்ன செய்திருக்கிறான், அகெயின் அதாவது யோனாவுக்கு பிறகு ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் அபவுட் ஆஃப்டர் அபவுட் 100 இயர்ஸ் 100 வருஷம் கழிச்சு நாகும் வந்து நினிவேக்காக தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்கிறான். இஸ்ரேலில் இருந்தாலும், இஸ்ரேலில் யூதாவிலேயே இருந்திருந்தாலும் அவனுடைய மெசேஜ் வாஸ் ஃபார் நினிவா. ஆனால் யோனாவை வந்து மிஷினரியா ஆண்டவர் அங்கே பிசிக்கலாக போக சொன்னார். ஆனால் இவன் வந்து இப்போ அங்கே பிசிக்கலாக போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா God has made up his mind about the people of Nineveh and Assyria. ஆகையினால இங்கிருந்து ஒரு ப்ராஃபஸியை அவங்களுக்கு சொல்லிட்டு என்ன செய்யறாரு, அந்த நினிவேயை வந்து ஆண்டவர் வந்து அழிச்சிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். தென் அதுதான் நாகும். அதுக்கப்புறம் ஒபதியாவும் வந்து அவனும் என்ன செய்யறான்னு சொன்னா யூதாவுக்கோ இஸ்ரவேலுக்கோ தீர்க்க தரிசனம் சொல்ல. அவன் சொன்னது
ஏதோமுக்கு விரோதமா தீர்க்க தரிசனம் சொன்னான். அதுக்காக ஆண்டவர் வந்து அவனை தெரிந்து கொண்டாரு. ஸோ அதெல்லாம் ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை குறித்து நம்ம பின்னால பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னன்னு சொன்னா, ஸோ இப்போ வந்து ஏற்கனவே 8 இங்க 3 வந்துடுச்சு, 10 11 12 வந்துடுச்சு. இன்னும் 5 பேர் கணக்குக்கு வரணும். அந்த 5 பேர் என்னன்னா, ஜெரமையா நான் ஏற்கனவே போட்டு வச்சிருக்கிறேன். ஏன் அப்படின்னு சொன்னா, அதாவது யூதாவில் நான் போட்டு வச்சிருக்கேன். ஏன்னு சொன்னா, ஜெரமையா வந்து இந்த இஸ்ரவேல் அதாவது யூத ஜனங்கள் வந்து எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு அடிமைகளாக சிறைப்பட்டு போகிற அந்த காலத்துல 2 சைட்லயும் இருந்தான். அந்த கடைசி 1-2 ராஜாக்கள் இருக்கும்போதும் இருந்தான். ஜனம் வந்து பாபிலோனுக்கு போன பிறகும் எரேமியா எருசலேமில் இருந்து தீர்க்கதரிசனம் சொன்னா. அதனால எரேமியாவை ஆக்சுவலா வந்து 2 இடத்துல நான் போட்டு வச்சிருக்கிறேன். ஆக்சுவலா அதுக்கு நம்பர் கொடுத்திருக்க கூடாது, பட் ஸ்டில் அதாவது அப்ப ஜெரமையா வந்து ஏற்கனவே நம்ம லிஸ்ட்ல சேர்த்துட்டோம். அதுக்கப்புறம் டேனியல் எங்க என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து அதாவது இந்த யூதா சிறைப்பட்டு போகும்பொழுது நம்ம ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். 3 இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ல போறாங்க, 3 குரூப்ஸா போறாங்க, எடுத்துட்டு போறான் அந்த பாபிலோனிய ராஜா. மொத்த பேரையும் ஒரே நேரத்துல மூட்டைக்கட்டுல டிஃபரெண்ட் இயர்ஸ்ல 3 வித்தியாசமான வருஷங்களிலே, அதாவது ஃபியூ இயர்ஸ் கேப் ஒவ்வொன்றுக்கும். ஈவன் இந்த 3 குரூப் போனப்ப 2 கிங்ஸ் வந்து யூதாவில் இருந்திருக்கிறாங்க. ஸோ அந்த 3 டிஃபரெண்ட் இயர்ஸ்ல வந்து இந்த மக்களை கொண்டு போனதுல இந்த டேனியல் வந்து ஃபர்ஸ்ட் பேட்சோட எங்க போனா, பாபிலோனுக்கு போனான். ஃபர்ஸ்ட் பேட்சோட பாபிலோனுக்கு போயிட்டு அவனுடைய காலம் வந்து செகண்ட் பேட்ச் வந்த பொழுது செகண்ட் பேட்சுக்கும் டேனியல் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னான். எசேக்கியேல் என்ன பார்க்கிறோம்னு சொன்னா, எசேக்கியேல் வந்து 2வது பேட்ச்ல போறான். 2வது பேட்ச்ல போயிட்டு எசேக்கியேலுடைய கதையை ஒருவேளை நீங்க படிச்சது ஓரளவுக்கு ஞாபகம் வரும். எசேக்கியேல் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா, அவன் ஒய்ஃபை எருசலேம்லயே விட்டுட்டு இவனை மட்டும் அனுப்பி வச்சிட்டார். அதாவது ராஜா கொண்டு போனா, பட் we consider it as an act of God. ஆண்டவர் வந்து ஒய்ஃபை வந்து எருசலேம்ல விட்டுட்டு இவனை அனுப்பி வச்சிடறார். ஸோ இதன் மத்தியிலையும் அவன் வந்து ஊழியத்தை அந்த இடத்துல அவன் செய்தான்னு பார்க்கிறோம். ஸோ எசேக்கியேல் 2வது பேட்சோட போயிட்டு 2வது 3வது 2 பேட்சுக்கும் அவன் வந்து தீர்க்க தரிசனம் சொன்னான். ஸோ அந்த முதல் பேட்சுக்கு எரேமியா வந்து எருசலேம்ல இருந்தே தீர்க்க தரிசனம் சொல்றான். ஏன்னு சொன்னா, இங்க இருந்து ஒரு லெட்டர் அனுப்புறான். என்ன அனுப்புறான் நம்ம அதுல பாக்குறோம். நீங்க வந்து அங்க போயிட்டு நீங்க உடனே வந்துருவேன்னு நினைக்காதீங்க. நீங்க போன இடத்துல நீங்க வந்து நிலத்தை வாங்குங்க, நீங்க வீடை கட்டுங்க பாபிலோன்ல, நீங்க எல்லாத்தையும் செய்யுங்க. ஏன்னா இப்ப ஆண்டவர் உடனே கொண்டு வர போறதுல 70 வருஷம் சொல்லிட்டாரு. அவர் வந்து 70 வருஷம் கழிச்சு தான் நீங்க என்ன கூத்தாடினாலும், என்ன தலைக்கிழ நின்னாலும், என்ன கெஞ்சினாலும், என்ன கதர்னாலும் ஆண்டவர் சொன்னதுதான். ஆகையினால அழகா நீங்க இருக்கிற இடத்துல அந்த தேசத்தினுடைய நன்மையை நீங்க தேடி அந்த தேசத்துல குடியிருந்து நீங்க என்ன செய்யுங்க, எஸ்டாப்ளிஷ் யுவர் செல்ஃப் அன்டில் ஃபார் த நெக்ஸ்ட் 70 இயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எரேமியா இங்க இருந்து அவர்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்றான். சோ முதல் பேட்சுக்கு எரேமியா வந்து எருசலேம்ல இருந்து தீர்க்கதரிசனம் சொல்றான். முதல் பேட்ச்ல டேனியல் அங்க போயிட்டு முதல் பேட்ச் 2வது பேட்ச் 2க்கும் தீர்க்கதரிசனம் சொல்றான். 2வது பேட்ச்ல எசேக்கியேல் போயிட்டு அங்க என்ன செய்யறான், அங்க எசேக்கியேல் வந்து 2வது 3வது அந்த குரூப்புக்கு வந்து அவன் வந்து ஊழியத்தை செய்யறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்குறோம். சரி, அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் 3 பார்த்தோம், அடுத்தது 5 8, அடுத்ததுல நம்ம பார்த்தோம் 12 ஒபதியா வரைக்கும். அதுக்கப்புறம் டேனியல் 13, எசேக்கியேல் 14. இன்னும் சேர வேண்டியது எப்படி இல்லையா? ஃபர்ஸ்ட் ஓசியா பார்த்துட்டோம், ஆமோஸ் பார்த்துட்டோம், மீகா பார்த்துட்டோம், ஏசாயா, எரேமியா, யோவேல், ஆபகுக், செபனியா, யோனா, நாகும், ஒபதியா, தானியேல், எசேக்கியேல் பார்த்துட்டோம். ஸோ 12 13 பார்த்துட்டோம். இன்னும் 4 வரணும். ஓகே, சரி. அடுத்தது இப்ப கீழே ஆகாய், சகரியா, மல்கியான்னு சொல்லிட்டு 3 நம்ம பார்க்கிறோம். அங்க இவங்க எல்லாம் யார் அப்படின்னு சொன்னா, இந்த 70 வருஷம் கழிச்சு மறுபடியும், அதாவது எப்படி 3 பேட்சா போனாங்களோ அதே மாதிரி 3 பேட்சா அவங்க வந்து திரும்ப வராங்க. அந்த 3 பேட்ச்ல திரும்ப வரும்பொழுது இந்த தீர்க்கதரிசிகள் என்ன செய்யறாங்க, அவர்களோட கூட வருகிறவர்களாய் காணப்படுறாங்க. சோ அப்ப 12 5 17 சொன்னா 17 கணக்கு வருதா?
ஓகே, அப்ப ரைட். அப்ப அது வந்து எரேமியாவோட சேர்ந்து வந்துடும். தேங்க்யூ. அது வந்து நான் தனி தீர்க்கதரிசி அல்ல, எரேமியாவுடைய புலம்பல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். லேமெண்டேஷன் ஆஃப் ஜெரமையா. ஏன்னா அவன் ஜெபமே ஒரு பெரிய புக்கா மாறி போச்சு. அவனுடைய ஜெபமே ஒரு பெரிய புஸ்தகமா மாறி போச்சு. அதனால அதுக்குன்ட்டு ஒரு தனி புக். ஸோ 12 தீர்க்கதரிசிகள் அப்படின்னாலும், அதாவது 5ம் 12ம் 17னாலும் 16 தீர்க்கதரிசிகள் தான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஸோ இப்போ ஓரளவுக்கு நமக்கு ஓரளவு ஐடியா இருக்கு. பை த டைம் இன்னும் எத்தனை மாசம் எடுக்க போதோ தெரியல, இந்த ஹிஸ்டாரிக்கல் புக்ஸை நம்ம பார்த்து இந்த பாபிலோன்ல இருந்து திரும்ப வரதெல்லாம் எஸ்ரா, அதாவது கடைசியா பார்க்க போறது நெகேமியாவை பார்க்க போறோம். அதாவது விஸ்டம் லிட்ரேச்சர் 5 தவிர கடைசியா நெகேமியாவும் சகரியாவையும் நம்ம பார்க்க போறோம். அப்ப பார்க்கறதுக்குள்ள இந்த காரியங்கள்லாம் நமக்கு ஒரு நல்ல தெளிவுக்கு வருகிறதாய் காணப்படும். சோ இந்த ஹகாய் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இவர் இந்த செருபாபேல் என்ன செய்யறாங்க, முதலாவது எருசலேமுக்கு வரான், ஒரு கவர்னரா பர்மிஷன் வாங்கிட்டு. எதுக்குன்னு சொன்னா இந்த ஜெருசலேம் டெம்பிளை கட்டுறதுக்காக. ஆனா அங்க வந்த உடனே என்ன ஆகுதுன்னு சொன்னா, இங்க சமாரியா, அந்த சமயத்துல சமாரியா உருவாகுது. சமாரியாவில் இருக்கிறவங்க சின்க்ரெட்டிக் ரிலிஜன். ஏன்னு சொன்னா அசீரியன் என்ன பண்ணிட்டாங்கன்னு சொன்னா, இந்த ஜனங்களை இஸ்ரவேலரை மற்ற இடங்களுக்கு கொண்டு போயிட்டு அங்க இருக்கிறவங்களை அவன் என்ன பண்ணான்னா மிக்ஸ் பண்ணுவான். வேறஸ் பாபிலோனியன் சதர்ன் கிங்டம் எடுத்துட்டு போனவன் அவங்கள கொண்டு போயிட்டு அவங்க ஐடென்டிட்டி அப்படியே இருக்கும்படியா ஒரு இடத்துல செட்டில் பண்ணான். ஆனா நார்தன் 9 கிங்டத்தை சிறைபிடிச்சிட்டு போனவன் என்ன பண்ணான்னு சொன்னா, பாதி பேரை இங்க இருந்து அவன் கிங்டம் உள்ள எம்பையருக்குள்ள எல்லா இடத்துலயும் செதறடிச்சு அவங்கள வச்சுட்டு பிரிச்சு வச்சுட்டு அங்கிருந்து சிலரை இங்கே கொண்டு இஸ்ரவேல்ல குடியேற்றி, அதுதான் லேட்டர் சமாரியான் ஆச்சு. குடியேற்றி என்ன பண்ணிட்டான், இங்க இருக்கிறவங்க மிக்ஸ்டு மேரேஜ், அதே போல அங்கத்திய ரிலிஜனை இங்க கொண்டு வந்தான், இங்க இருக்கிற ரிலிஜனை அங்க கொண்டு போனான், அங்க இருந்து சில பிரீஸ்ட இங்க கொண்டு வந்தான், இங்க இருந்து சில பிரீஸ்ட அங்க கொண்டு போயிட்டு யெகோவா டெம்பிளுக்கு பேகன் பிரீஸ்ட், யெகோவா பிரீஸ்ட் பேகன் டெம்பிளுக்கு, அப்புறம் இந்த தெய்வத்தையும், அதாவது இந்த உபதேசத்தையும், இந்த பழைய ஏற்பாட்டு வேதத்தையும் மற்ற வேதங்களையும் சேர்த்து we call it as a syncretic religion. இன்னைக்கு மட்டும்தான் இந்த எக்யூமெனிசம் எல்லாம் பேசிக்கிட்டு எல்லா மதத்தையும் ஒண்ணு போட்டு தீனிலாகி அக்பர்லாம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்றோம்ல, இதெல்லாம் அன்னைக்கே இவங்க பண்ணி வச்சிருக்கிறானுங்க. இது அசீரியன், இதெல்லாம் அந்த மிடில் ஈஸ்ட் எல்லாம் அந்த அசீரியர் பரம்பரைகள் தானே. இவங்களுக்கு இதே தான் வேலை. ஏன்னா அவங்களுடைய ரிலிஜனை ஒழுங்கில்லைன்னு தெரியறதுனால எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அங்கிருந்து எடுத்து இங்கிருந்து எடுத்து இவங்க எதையாவது ஒண்ணு செட் பண்ணுவாங்க. சோ இந்த செருபாபேல் ஆலயத்தை கட்ட வரும்பொழுது அங்கதான் சன்பல தொபியா செருபாபேலுக்கு நெகேமியாவுக்குலாம் பிரச்சனை கொடுக்குறாங்க. பிரச்சனையை கொடுத்து செருபாபேல் சோர்ந்து போறான். நெகேமியா சோர்ந்து போல, அவன் பின்னாடி வந்தவன். ஆனா செருபாபேல் சோர்ந்து போறான். அப்ப சோர்ந்து போன உடனே தான் அங்க என்ன பண்றாங்க, ஆகாய் சகரி. ஆகாய் 4 மாசம் தான் ஒழியும் அங்க வேதத்தின்படி. ஆனா ஆகாயம் சகரியாவும் என்ன செய்யறாங்க, அவங்கள உற்சாகப்படுத்துறாங்க. என்னென்ன உற்சாகப்படுத்துறாங்க, அதுதான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் பண்ணாரு. மலை மேல் ஏறுவோம், மரங்களை வெட்டுவோம், ஆலயம் கட்டுவோம், அவர் பணி செய்வோம். ஆண்டவருடைய ஆலயம் பாழாய் கிடக்கும் போது நம்ம மட்டும் நல்ல வீடுகளில் வாசம் பண்ணுவது எப்படி? நம்ம எல்லாரும் வாங்க போய் மரங்களை வெட்டி நம்ம கொண்டு தேவனுடைய ஆலயத்தை கட்டுவோம். ஏன்னா ஆலயத்தை கட்ட வந்தவன் சோர்ந்து போய் உக்காந்துட்டான், எதிர்ப்புனால ஊழியத்தை பண்ணாதபடிக்கு விட்டுட்டான். அப்ப தீர்க்கதரிசிகள் அவங்கள உற்சாகம் பண்ணி எருசலேம் டெம்பிளை கட்டுறாங்க. அந்த முடிய போற நேரத்தில் தான் எஸ்ரா வராரு. எஸ்ரா வேதபாரகன், அதே நேரத்தில் பிரீஸ்டும். அந்த அதாவது கட்டி முடிஞ்சதுன்னு தெரிஞ்ச உடனே பாத்திரத்தெல்லாம் தூக்கிட்டு வரான், தேவாலய பாத்திரங்கள்லாம். ஏன்னா அந்த நேபுகாத்நேச்சார் எடுத்துட்டு போயிட்டாங்களா, அந்த பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு வரான். அப்ப அந்த எஸ்ரா வரக்கூடிய ஒரு காலம், சகரியா மல்கியா இவங்கெல்லாம் இருக்கக்கூடியது. அப்ப சகரியா காலம். அப்ப எஸ்ரா, அதுக்கப்புறம் நெகேமியா. ஸோ எஸ்ரா நெகேமியா இவங்கெல்லாம் வந்த பிறகு என்ன செய்யுது, ஓரளவுக்கு எல்லாம் செட்டில் ஆயிடுது. ஆலயத்தை கட்டிட்டாங்க. இதையும் செஞ்சு கடைசியில் என்னாச்சுன்னு சொன்னா மறுபடியும் ஒரு ரிலிஜியஸ் லாக்னஸ் வருது. அப்பதான் மல்கியா எழும்பி என்ன செய்யறாரு, திரும்ப அவங்கள ரிவைவ் பண்ணும்படியாக அந்த மல்கியா தீர்க்க தரிசனம் பேசுறாரு. அதோட ஆண்டவர் வாயை மூடிடுறார்.
400 வருஷம் கழிச்சு நான் மரியாள் கிட்ட தான் நான் இல்லை சகரியா கிட்ட நான் வாயை திறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அதோட பழைய ஏற்பாட்டில் அவர் அமைதியாயிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். ஸோ இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஹிஸ்டரி. நம்ம வந்து அந்த அந்த பழைய ஏற்பாட்டை அப்படியே நம்ம அந்த புதிய ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம கொண்டு வரோம். அதாவது கோஹரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஜெனசிஸ் டு ரெவலேஷன் there is a spiritual coherence and a truth coherence. கோஹரன்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல உதாரணம் என்னன்னு சொன்னால், ஒரு 50 மணியை எடுக்கிறோம், தனி குண்டு மணியாக இருக்குது. ஆனால் அது வந்து ஒரு மாலை ஆயிடுது. எப்படி மாலை ஆகுது? அது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒயர் இல்லைன்னா அந்த நூல் வெளியில் தெரியாது, தனித்தனியாக இருக்கிறது, ஆனால் அது வந்து ஒன்றாயிடுது. அதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் கோஹரன்ஸ். அந்த அந்த ஃபேக்டர் அது வெளியில் பார்க்கும்போது தனித்தனி மணியாக இருக்குது, ஆனால் உள்ள ஒரு கயிறு அதனுடைய போய் ஒரு ஒயர் அதனுடைய போயிட்டு அதை வந்து அழகான ஒரு மணியாக மாற்றுதாக ஒரே சத்தியம், ஒரே கிறிஸ்து, ஒரே வேதம். இதை வந்து தேவன் இப்படி அங்கே எங்கள் 400 வருஷம் பிரேக்னாலும் அவர் பிரேக் விடலை. அவர் வந்து அநேக இடங்களில் பிரேக் எடுத்திருக்கிறார். ஏன்னா மக்கள் கேட்க ரெடி இல்லை அப்படின்னும் போது, என்னதான் பேசினாலும் கேட்க ரெடி இல்லை, செய்ய ஆயத்தம் இல்லைன்னும் போது அவர் வாய் முடிட்டு கொஞ்ச நாள் அமைதியாக உட்கார்ந்துருவார். அது வந்து சபையினுடைய திருச்சபையினுடைய காலத்தில் கூட 9ஆவது நூற்றாண்டுலேருந்து 14ஆவது நூற்றாண்டு வரைக்கும் இருண்ட காலம், சபையினுடைய இருண்ட காலம், டார்க் ஏஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லுவாங்க. அங்கேயும் ஆண்டவர் ஒன்றும் செயல்படல, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நான் என் காலம் வரும் அப்போ நானே வாயை திறப்பேன்னு சொல்லிட்டு மார்ட்டின் லூத்தர் காலத்தில், அதுக்கு முன்னாலே கொஞ்சம் ஆரம்பிச்சாரு. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் பெரிய எழுப்புதலை, அதாவது சீர்திருத்தத்தை ஆண்டவர் கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதனால அதான் நான் இதில் என்ன நினைக்கிறேன்னு சொன்னால், எந்த அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்களோ இல்லையோ, நான் வந்து இதை டீச் பண்ணும்போது நான் இந்த காரியத்தை நான் அதிகமாக என்ஜாய் பண்ணுறேன். தி ஆக்ட் ஆஃப் காட் இன் த பைபிள், இந்த ஹிஸ்ட்ரி, அதுதான் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ அதர் ஹிஸ்டாரிக்கல் புக்ஸ் இன்வால்வ்டு அதர் தேன் த புக்ஸ் ஆஃப் ஹாகாய், சகரியா அண்டு மலாக்கியாரு, எஸ்ரா அண்ட் நெகேமியா, அதாவது இந்த போஸ்ட் எக்ஸலிக் பீரியடில், அதாவது சிறையிருப்பிலிருந்து திரும்ப வராங்களே அந்த சமயத்தில் வந்து ஆகாய், சகரியா, மல்கியா, அப்புறம் எஸ்ரா, நெகேமியா, அந்த 5 புத்தகங்கள் இஸ்ரவேல் வந்து யூதர்கள் சிறை. அப்ப அதுக்குள்ள இங்க யூதா இஸ்ரவேலர் என்று சொல்றது மாறி போயிடுது. பாபிலோன் போன உடனே அவர்களுக்கு வந்து யூதர்கள்ன்ற பெயர் வந்துடுது, யூதர்கள்னு பெயர் வருது. அது வரைக்கும் வந்து யூதர்கள்ன்ற பெயர் கிடையாது. யூதர்ன்ற பெயர் எங்க பாப்பீங்கன்னு சொன்னா எஸ்ரா, நெகேமியா, எஸ்தர், ஆகாய், சகரியா, மல்கியா, இந்த 6 புத்தகங்கள்ல தான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து பாபிலோனுக்கு போன பிறகு நடந்த சம்பவங்கள் எழுதினது. ஸோ பாபிலோனியன்ஸ் வந்து யூதாவில் வந்து வந்தவனுங்க, இவன் யாருன்னா யூதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து அழைக்க ஆரம்பிச்சாங்க. ஆகையினால இன்னை வரைக்கும் அவருடைய பெயர் வந்து யூதர்கள் என்று சொல்லி இருக்கிறது. ஸோ திஸ் இஸ் த ஸ்கெலிட்டன் ஆஃப் வாட் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ இதை நம்ம கிளியராக நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து ப்ராபப்ளி நம்ம as we go through the kings it will be easier for us to do that. அதுக்காக நம்ம வந்து இதை நல்லா நீங்கள் மனதில் வச்சுருங்க. எனக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னு சொன்னால், ஏன்னா இது உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியுது அப்படின்னு சொன்னால், தென் நம்ம அதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு இதுக்கு மேலே படிக்க போகிறது நமக்கு வந்து ரொம்ப சுலபமாக இருக்கும். இன்ஃபேக்ட் நம்ம சீக்கிரமாக கூட முடிக்கிறதுக்கு வந்து நமக்கு அது உதவியாக இருக்கும். ஏன்னு சொன்னால், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் டு கோ இன் டு நியூ டெஸ்ட்மெண்ட் பிஃபோர் கிரைஸ்ட் கம்ஸ். அதனால் பல வருஷங்கள் நம்ம எடுக்கக்கூடாது, சீக்கிரமாக அதை நம்ம முடிப்போம். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை ஒரு 2 முறை யூ கோ த்ரூ, இந்த ஒரு வாரத்தில் ஒரு 2 முறை இதை நீங்கள் பாருங்கள். நான் சொல்லி கொடுத்தது இது யூடியூப்பில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் go through all these things. இதுல ஏதாவது புரியல, ஃபார் எக்ஸாம்பிள் கேனனிக்கல் ப்ராஃபட்ஸ் இதை பற்றி புரியல, இல்லை இந்த நார்த்து சவுத் இதை பற்றி ஏதாவது புரியல, இல்லை இந்த எக்ஸைல் காரியங்கள், இல்லை அபவுட் த டிவைடட் கிங்டம் என்னன்னு சொன்னாலும் நீங்கள் வந்து யூ கேன் இமெயில் மீ, இல்லை அடுத்த வாரம் வரும்பொழுது we will take 10-15 necessary minutes, 20 minutesனா கூட பரவாயில்ல, ஈவன் 30 minutes எடுக்கணும்னா கூட இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஒருவேளை இதை வந்து இப்போ லைவாக நீங்கள் வீட்டில் இருந்து யாராவது
பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை நீங்கள் லேட்டர் நீங்கள் ஆன்லைனில் போய் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் தயவுசெய்து நீங்கள் அதை இமெயில் மூலமாக நீங்கள் அனுப்புங்க, ஆர் ஃபோனில் நீங்கள் கூப்பிட்டு பேசலாம். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதை பற்றி ஒரு கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வந்துடுச்சுன்னு சொன்னால் தென் நம்ம சீக்கிரமாக முடிக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். ஏன்னா இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாத நான் சீக்கிரமாக ரஷ் பண்ணி போனால் கடைசியில் ஒன்றுமே நமக்கு புரிஞ்சிருக்காது, இது என்னதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஏற்கனவே நமக்கு அதாவது யாருக்குமே ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்னு சொன்னாலே நிறைய காரியங்கள் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இல்லைன்னு சொன்னால் இது என்னென்னோ இவ்வளோ பேருங்க இன்வால்வ் ஆகிருக்கு, ஏதோ ரிச்சுவல்ஸ் இன்வால்வ் ஆகிருக்கு, பல ப்ராஃபசிஸ் இதெல்லாம் நடந்து முடிஞ்சது தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க நேரிடும். அதனால லெட் அஸ் நாட் கிவ் அவர் செல்ஸ் இன் டு தட் டெம்டேஷன். ஏன்னு சொன்னால் என்னை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டும் முக்கியமானதுன்றதுனால தான் அதையும் நமக்கு வச்சுருக்காங்க. இல்லைன்னா வெறும் நியூ டெஸ்ட்மெண்ட்டு மட்டும் நம்ம வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லை சிலர் சொல்கிறது போல் நியூ டெஸ்ட்மெண்ட்டு 4 காஸ்பல் நமக்கு போதும்னு சிலர் சொல்லுவாங்க. அப்படிலாம் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ 4 காஸ்பல்ஸ் நமக்கு இருந்தால் போதும், பால் எழுதுனதை பற்றி நமக்கு என்ன கவலை, ஜீசஸ் தானே நமக்கு முக்கியம். நல்ல ஆர்குமெண்ட் தான். ஜீசஸ் சொன்னது நமக்கு போதும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு 4 காஸ்பல் போதும். அப்புறம் அந்த 4ல் கூட ஒரு வேளை வடிகட்டி எடுத்தா மார்க் காஸ்பல், ஏன்னா மார்க் தான் சோர்ஸ் காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ஷார்ட்டஸ்ட் காஸ்பல் வேற, 16 அதிகாரம் தான் அதில் இருக்குது. ஆகையினால அது மட்டும் போதும்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. ஸோ people they talk so much. ஆகையினால நம்ம எதையும் ரெண்டாம் தரமா எதையும் நம்ம நினைக்காம தொடர்ந்து இதை நம்ம the beauty of Old Testament இதை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் மக்கள் சொல்றது போல உங்க மதம் 2000 வருஷம் தானே ஓல்டு அப்படின்னு சொல்றது. இல்லை, இது 2000, இட்ஸ் நாட் 2000 years old religion. ஆதி முதல் இருக்கக்கூடிய ரிலிஜன். அதனால தான் ஆதியிலிருந்து அந்தம் வரைக்கும் இந்த வேதத்தில் நம்ம பார்க்குறோம். முடிவையும் பார்க்குறோம், முடிவுக்கு முன்னாலையும் பார்க்குறோம். முடிவுக்கு அதாவது ஆரம்பத்துக்கு முன்னாலையும் முடிவுக்கு பின்னாலையும் முடிவையும் இதில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அறிகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். கர்த்தர் இந்த காரியங்களிலே நம்மை நடத்தி இந்த வேத அறிவினாலே நமக்கு அநேக காரியங்கள் நமக்கு தெளிவாகிறதாய் காணப்படும். கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு கொடுப்பாராக. தலைகளை வணங்கி நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். Praise you Lord, praise you Jesus. ஹல்லேலூயா, நன்றி தகப்பனே. இதோ தேவரே, நாங்கள் பார்த்த இந்த காரியங்களை ஆண்டவருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ராஜா. இதோ தேவரே, இதெல்லாம் நாங்கள் பார்க்கும்போது இதோ ராஜா என்ன அழகாக ப்ரிசைஸாக நீங்கள் ஆண்டவரே நாங்கள் ஒரு பெரிய மெஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினைக்கிறோம். கிங்ஸ் பீரியடு இல்லை ப்ராஃபட் பீரியடு, டைம் ஆஃப் கன்டென்ஷன், ராஜாவங்களுக்கும் மக்களுக்கும் தீர்க்கதரிசிக்கும் கடவுளுக்கும், அதுக்கப்புறம் அசீரியர்கள் போனது, ஆண்டவரே அவங்க எப்படி ஸ்கேட்டர் ஆகிட்டு கடைசியில் ஒரு மிக்ஸ்டு ரேஸாக அந்த சமாரிட்டன் ரேஸாக அவங்க மாறினாங்க. இதெல்லாம் தேவைதானா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை நாங்கள் நினைக்கலாம். மட்டும் இல்லை ஆண்டவரே, எப்படி இந்த மக்கள் பாபிலோனுக்கு நீங்கள் அனுப்பி வச்சிங்க, அவங்கள எப்படி திரும்ப நீங்கள் கொண்டு சேர்த்தீங்க ஆண்டவரே. இதோ கர்த்தாவே, அவங்களுடைய அந்த ஹிஸ்டரி அண்ட் ரிலிஜியன் இதில் நீங்கள் எவ்வளோ கவனமாக இருந்தீங்க. அது ஏதோ அந்தந்த டைமுக்கு மட்டும் இல்லாதபடிக்கு ஆண்டவரே இதோ கர்த்தாவே அதனுடைய கண்டினியூவேஷனை ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் முடிஞ்சு 400 வருஷம் இருந்தாலும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே நீங்கள் உங்களுடைய ஆளுகை உங்கள் ஆட்சியெல்லாம் முடிஞ்ச மாதிரி அங்கே இல்லாதபடிக்கு திரும்பவும் ஆண்டவரே இதோ கர்த்தாவே அந்த யூதாவின் செங்கோல் துளிர்த்தது என்று சொல்லி ஆண்டவரே நாங்கள் பார்க்கிறது போல இந்த புதிய ஏற்பாட்டில் வரும்பொழுது திரும்பவும் எங்களுடைய தேவன் ஆண்டவரே அந்த தாவீதினுடைய செங்கோலை நீங்கள் எழுப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பார்க்குறோம் ராஜா. இதோ கர்த்தர் தாமே இந்த வேதத்தை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது அதனாலே எங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டாய் இருக்கும் என்று சொல்லி இதோ கர்த்தாவே நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவை பற்றி சொல்லி இருக்கிறவைகளும் இவைகளே என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம். ஆகினால அதை நாங்கள் தேடி அப்பா இந்த உலகத்தில் இதோ கர்த்தாவே எங்களை உம்முடைய வேதத்தின் பக்கமாக நாங்கள் இதோ கர்த்தாவே எங்களுடைய மைண்டு எங்களுடைய மெடிடேஷனெல்லாம் நாங்கள் கொண்டு வந்துட உதவி செய்யுங்க. இதோ கர்த்தாவே இதனால இந்த உலகத்தினுடைய காரியங்கள், உலகத்தினுடைய தாட்டு, உலகத்தினுடைய பேஷன்ஸ் இதுக்கெல்லாம் நாங்கள் விலகி இதோ கர்த்தாவே உங்கள் தியானத்தில் நாங்கள் இருக்க முடியும் ராஜா. அந்த கிருபையில கர்த்தர் தாங்க தொடர்ந்து தேவருடைய கரம் கூட இருந்து காத்து நடத்தட்டும். துதிகான மகிமையை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன்.